ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 26 ஜூன் 2025 இன்றைக்கான பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நியூஸே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விண்வெளிக்கு இந்திய வீரர் வெற்றி பயணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விண்வெளிக்கு நம்ம இந்திய வீரர் ஒருத்தர் வந்து போயிருக்காரு. எந்த திட்டத்தின் கீழேனா ஆக்சியம் 4 அப்படின்ற திட்டத்தின் கீழே வந்து சுபான்ஷு சுக்லா அப்படின்றவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர். சுபான்ஷு சுக்லா அப்படின்றவர் இந்தியாவை சேர்ந்தவர். அவர் வந்து டிராகன் விண்கலம் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையம் நோக்கிய பயணத்தை வந்து தொடங்கியிருக்காரு. இந்த விண்கலம் டிராகன் விண்கலம். என்ன திட்டம்னா ஆக்சியம் 4 அப்படின்ற திட்டத்தின் மூலமாக இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா வந்து டிராகன் விண்கலம் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து போகிறாரு. இதில் வந்து அவரோட இன்னும் 4 பேர், சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேர் கொண்ட குழு வந்து போயிருக்கு. இங்கே வந்து ஸ்பேஸ் எக்ஸோட நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக இங்கே வந்து விண்கலம் வந்து டிராகன் விண்கலம். ராக்கெட் பேர் என்னென்னா ஃபால்கன் 9 அப்படின்ற ராக்கெட். ஃபால்கன் 9ன்றது ராக்கெட், டிராகன்றது விண்கலம், திட்டம்ன்றது வந்து ஆக்சியம் 4. இது மூலமாக வந்து அவங்க விண்வெளிக்கு போயிருக்காங்க. இதில் வந்து 28 மணி நேரம் பயணத்துக்கு பிறகு தான் வந்து அந்த விண்வெளி நிலையத்தை வந்து அடைய முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவிலேருந்து யார் விண்வெளிக்கு பயணித்தாங்கன்னா ராகேஷ் சர்மா அப்படின்றவர். அவர் எந்த வருஷம் போனார்னா 1984 வந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் 41 வருஷத்துக்கு அப்புறம் இவர் தான் சுபான்ஷு சுக்லா தான் இந்தியாவிலேருந்து போகிற செகண்ட் இந்தியர். மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்துக்காக தான் சுபான்ஷு சுக்லாவை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. ஒரு அனுபவ பயிற்சிக்காக இப்போ வந்து விண்வெளிக்கு பயணிச்சிருக்கார் அவர். இப்போ முன்னாடியே நம்ம பார்த்தோம், ஆக்சியம் திட்டத்தின் மூலமாக டிராகன் விண்கலம் மூலமாகவும் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாகவும் அவர் போயிருக்காரு. சுக்லாவோட யார் யார் போயிருக்காங்கன்னா இன்னும் 4 பேர் வந்து போயிருக்காங்க. முன்னாள் நாசா விண்வெளி வீரர் பெக்கி விட்சன், போலந்து வீரர் ஸ்லோவாஸ் விஸ்னிவிஸ்கி, நெக்ஸ்ட்டு ஹங்கேரியிலேருந்து திபோர் கபு அப்படின்ற 4 பேரும் சேர்ந்து தான் போயிருக்காங்க. யாருன்னா நாசாவை சேர்ந்தவர் பெக்கி விட்சன், போலந்தோட ஸ்லாவோஸ் உஸ்னான்ஸ்கி, நெக்ஸ்ட்டு ஹங்கேரியோட திபோர் கபு, இவங்க 4 பேர் தான் போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் வந்து நமக்கு இந்த குரூப் 1 2025 கேட்டிருந்தாங்க. இவர் வந்து ககன்யான் திட்டத்துக்காக வந்து சுபான்ஷு சுக்லா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு வந்து 2019 தேர்வு பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவோட யூரி ககாரின் விண்வெளி மையத்தில் சேர்ந்து சிறப்பு பயிற்சி பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வி தான் வந்து குரூப் 1 2025 கேட்டிருந்தாங்க. ரஷ்யாவோட யூரி ககாரின் விண்வெளி மையத்தில் அவர் வந்து பயிற்சி பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஆக்சியம் 4 திட்டத்தின் விமானியாக நியமிக்கப்பட்டுள்ள சுக்லா விண்வெளிக்கு பயணிக்கும் 2வது இந்திய வீரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் பார்த்தோம், ஃபஸ்ட்டு வீரர் 1984 ராகேஷ் சர்மா, 2வது இந்திய வீரர் வந்து சுபான்ஷு சுக்லா. நெக்ஸ்ட்டு விண்வெளி பயணத்தை தொடங்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க வந்து 14 நாட்கள் வந்து ஆய்வு பணி பண்ண போகிறாங்க. அங்கே 14 நாட்கள் இருந்து விண்கலம் புவி சுற்றுவட்ட பாதையில் நிறுத்தப்பட்டதும் விண்வெளி வீரர்கள் தங்களின் விண்கலத்துக்கு கிரேஸ் என்ற புதிய பெயரை சூட்டினர். இவர்கள் வியாழக்கிழமை மாலை 4:30 மணி அளவில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைவர். அங்கிருந்து 60 விஞ்ஞான சோதனைகளை வந்து மேற்கொள்ள போகிறாங்க. 14 நாட்களுக்கு பிறகு மீண்டும் வந்து பூமிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிராகன் விண்கலம் புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதும் விண்வெளி வீரர்கள் தங்களின் விண்கலத்துக்கு கிரேஸ் அப்படின்ற ஒரு புதிய பெயரை வந்து சூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே நிலைநிறுத்தப்பட்டதுக்கப்புறம் தங்களோட விண்கலத்துக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா கிரேஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சுபான்ஷு சுக்லா பயணத்தை தொடங்கிய போது ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனது தோளில் பொறிக்கப்பட்டுள்ள இந்திய மூவர்ண கொடி நான் உங்கள் அனைவருடனும் இணைந்து இருக்கிறேன் என்பதை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் இருக்க செய்திகளை பார்த்து வச்சுப்போம். நெக்ஸ்ட் பேஜ் போவோம்.
நெக்ஸ்ட்டு வந்து 1975 வந்து ஜூன் 25, அதாவது வந்து அவசர நிலை பிரகடனம் அறிவிச்சிருப்பாங்க இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ. அந்த தேதியை வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏறத்தாழ வந்து 50 ஆண்டுகள், கரெக்டாக வந்து அரை நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து இந்த தேதியில் தான் அவங்க வந்து அவசர நிலை பிரகடனம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1975 ஜூன் மாதம் 25ஆம் தேதி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் எந்த நாள், எந்த வருஷம், எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். இங்கே கொடுத்துருக்காங்க 1975 ஜூன் 2025லேருந்து 1977 மார்ச் 21 வரைக்கும் 21 மாதங்களுக்கு வந்து அவசர நிலை பிரகடனம் வந்து பிரகடனப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 1975 ஜூன் 25 முதல் 1977 மார்ச் 21 வரைக்கும் வந்து 21 மாதங்கள், அதாவது 21 மந்த்ஸ் வந்து அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே டிராகன் விண்கலம் மூலமாக வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து போகிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அந்த விண்வெளி நிலையமும் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கனால இவங்களோட விண்கலமும் வந்து அந்த விண்வெளி நிலையத்தோட ஸ்பீடுக்கு வந்து ஈக்குவலாக அதே திசையில் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து 28 மணி நேரம் வந்து அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடையிறதுக்கு ஆகும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றி கொண்டிருக்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைய 28 மணி நேரம் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. விண்வெளியில் வந்து ஒரு நகரும் இலக்கை எட்ட முயற்சிப்பது, அதாவது வந்து சர்வதேச விண்வெளி நிலையமும் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த நகரும் இலக்கை தான் வந்து எட்ட முயற்சிப்பது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விண்வெளியில் உள்ள பொருள்கள் வந்து நிலையானவை இல்லை, அது நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட சுற்றுவட்ட பாதையில் மிக அதிக வேகத்தில் வந்து அது நகர்ந்துக்கிட்டே இருக்குது. 28,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து தொடர்ந்து வந்து சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ற ஒரு விண்வெளி நிலையத்தை தான் வந்து இந்த டிராகன் விண்கலம் வந்து அதனுடன் இணைய அதே வேகத்திலும் அதே திசையிலும் துல்லியமாக பொருத்தி பயணிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நகர்ந்துட்டுருக்க ஒரு பொருளை வந்து நம்ம போய் அடையிறது வந்து எவ்வளோ இது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ சர்வதேச விண்வெளி நிலையம் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குன்னா 400 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது இங்கே பூமியிலேருந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஸ்ரோ வந்து ககன்யான் திட்டத்தை வந்து எந்த வருஷம் வந்து செயல்படுத்த விரும்புகிறாங்கன்னா 2027 தான் வந்து செயல்படுத்த திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ககன்யான் அப்படின்றது 2027 செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சியம் திட்டம் அப்படின்றத வந்து இந்தியாவால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆகாஷ் கங்கா அப்படின்னு வந்து குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேபி கேட்கலாம். இந்திய அமெரிக்க விஞ்ஞானிகளால் சேர்ந்து செயல்படுத்தப்படும் ஆக்சியம் 4 திட்டம் இந்தியாவால் என்னவென்று அழைக்கப்படுகிறதுனா ஆகாஷ் கங்கா அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறது. ஆகாஷ் கங்கா அப்படின்றது வந்து ஆக்சியம் 4 அப்படின்ற திட்டத்தை இந்தியாவில் ஆகாஷ் கங்கா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே முன்னாடி பார்த்தது தான் 1984 வந்து ராகேஷ் சர்மா வந்து விண்வெளிக்கு போயிருப்பார். அவர் எந்த விண்கலம் மூலமாக வந்து போயிருப்பார்னா சோவியத் யூனியனோட விண்கலத்தில் தான் வந்து அவர் போயிருப்பார். சல்யூட் 7 அப்படின்றது வந்து விண்வெளி நிலையத்தில் சோவியத் யூனியனின் சல்யூட் 7 விண்வெளி நிலையத்தில் இந்திய வீரர் ராகேஷ் சர்மா வந்து 8 நாள் தங்கியிருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோவியத் யூனியனோட விண்வெளி நிலையம் பேர் என்னென்னா சல்யூட் 7. அதை தான் 1984 ராகேஷ் சர்மா போயிட்டு 8 நாள் வந்து அங்கே தங்கியிருந்திருக்காரு. இப்போ அவருக்கு அப்புறம் 41 வருஷத்துக்கு அப்புறம் இவர் சுபான்ஷு சுக்லா வந்து ஆக்சியம் திட்டம் 4 மூலமாக வந்து போயிருக்காரு. மேபி இதில் வந்து ஆக்சியம் திட்டத்தோட இந்தியாவில் வந்து என்ன அழைக்கிறாங்கன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ககன்யான் திட்டம் வந்து யார் செயல்படுத்துகிறா? இஸ்ரோ செயல்படுத்துகிறாங்க. எந்த வருஷம் செயல்பாட்டுக்கு வர இருக்குது அப்படின்னா வந்து 2027 வந்து செயல்பாட்டுக்கு வர இருக்குது.
நெக்ஸ்ட்டு சாகர் கவச் அப்படின்றது வந்து ஒரு பாதுகாப்பு ஒத்திகை. எங்கேனா வந்து கடலோரத்தில், அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு வந்து மும்பை அந்த கடல் வழியாக தீவிரவாதிகள் வந்து தாக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சாகர் கவச் அப்படின்ற ஒரு பாதுகாப்பு ஒத்திகையை வந்து தமிழ்நாட்டோட கடற்கரையோர 14 கடலோர மாவட்டங்களில் வந்து காவல்துறை சார்பில் வந்து பாதுகாப்பு ஒத்திகையை வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து சொல் புதிது கூட்டத்தில் 25 சொற்கள் உருவாக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆங்கில சொல்லுக்கோ இல்லை பிற சொற்களுக்கோ இணையான தமிழ் சொல்லை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஏர்பேஸ் அப்படின்னா வான்படை தளம். ஏர்பேஸ் அப்படின்னா வான்படை தளம். பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்றது தொலைஈர்ப்பு ஏவுகணை. பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னா தொலைஈர்ப்பு ஏவுகணை. நெக்ஸ்ட்டு பேரிகேட் அப்படின்னா தடையரண். பேரிகேட்னா தடையரண். புல்டோசர்னா இடி வண்டி. ட்ரோன்னா வானுளவி. ட்ரோன்னா வானுளவி. ஈகோஃப்ரோனர்னா சூழலியல் முனைவோர். எலக்ட்ரிக் குக்டாப்னா மின்னடுப்பு மேடை. ஹைப்பர்லூப் ட்ராக் அப்படின்னா தூம்பு வழித்தடம். ஹைப்பர்லூப் ட்ராக்னா தூம்பு வழித்தடம். லான்ச் பேட்னா ஏவுதளம். லிவிங் டுகெதர்னா மன வாழ்க்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேபி இது கூட கேட்கலாம். ஏர்பேஸ்னா வான்படை தளம். பாலிஸ்டிக் மிசைல்னா ஏவுகணை. பாலிஸ்டிக் மிசைல்னா தொலைஈர்ப்பு ஏவுகணை. நெக்ஸ்ட்டு பேரிகேட்னா தடையரண். புல்டோசர்னா இடிவண்டி. ட்ரோன்னா வானுளவி. ஈகோஃப்ரூனர் அப்படின்னா சூழலியல் முனைவோர். எலக்ட்ரிக் குக்டாப்னா மின்னடுப்பு மேடை. ஹைப்பர்லூப் ட்ராக்னா தூம்பு வழித்தடம். நெக்ஸ்ட்டு சோஷியல் மீடியா போஸ்ட்னா சமூக ஊடக இடுகை. சோஷியல் மீடியா போஸ்ட் அப்படின்றது சமூக ஊடக இடுகை. லான்ச் பேட் அப்படின்றது ஏவுதளம். லிவிங் டுகெதர் அப்படின்றது மன வாழ்க்கை. நெக்ஸ்ட் ஒரு புதிய பள்ளி இனம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேர் என்னென்னா, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ட்ரவிடோ கெக்கோ அப்படின்ற ஒரு புதிய பள்ளி இனம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் ட்ரவிடோ கெக்கோ அப்படின்ற புதிய ஒரு பள்ளி இனம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி பயோனாமினா எனப்படும் சர்வதேச ஆய்வு நூலில் அண்மையில் வெளியாகியுள்ளது வந்து குறிப்பிடத்தக்கது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி பயோனாமினா அப்படின்ற ஒரு சர்வதேச ஆய்வு நூல் இருக்குது. அந்த நூலில் இந்தியாவோட மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி வந்து குறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 இருக்குது. ஒன்று வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் புதிய பள்ளி இனம் அப்படின்றது ட்ரவிடோ கெக்கோ அப்படின்ற ஒரு பள்ளி இனம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி வந்து பயோனாமினா எனப்படும் சர்வதேச ஆய்வு நூலில் வந்து வெளிவந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இன்றைக்கான நியூஸ். நாளைக்கு செய்தித்தாளில் நம்ம மீட் பண்ணுவோம். பை.